ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான அடை வித்து புதினா சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய பூண்டு, பச்சரிசி 1 கப்பு, புழுங்கலரிசி 1 கப். இது வந்து 75 கிராம், 75 கிராம்ஸு 2 ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு 50 கிராம்ஸு, உளுத்தம்பருப்பு 50 கிராம்ஸு, சிறுபருப்பு 50 கிராம்ஸு, கடலைப்பருப்பு 50 கிராம்ஸு, காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா, வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெங்காயம். அவ்வளோதான். எல்லாத்தையும் 1 பை 1 ஊற போட்டுடலாம். 1 பை 1 மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கடைசியாக காஞ்ச மிளகாவும் வெந்தயமும் சோம்பும் அதில் போட்டு அதையும் சேர்த்து ஊற போட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணிடலாம். 8 மணி நேரம் ஊறட்டும். 8 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறது டிஸ்பிளேயில் நான் போடுறேன் பாருங்கள். அரைச்சாச்சு. அரைக்கும் போதே பூண்டு, அந்த பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். சிலர் வந்து தேங்காய் போடுவாங்க. நீங்கள் தேங்காய் போட்டு கூட அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறன்னு இல்லாமல் நல்ல ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் அரைச்சிக்கணும். பெருங்காய பொடி நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மாத்திரம். ஆப்ப சோடா மாவு நீங்கள் வேண்டான்னா ஒமிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் நல்ல பேன் நல்ல கல் சூடானதுக்கப்புறமா தோசையை இந்த மாதிரி போட்டுக்கலாம். மொறுன்னு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மெலிசாக போட்டுக்கலாம். சிலர் வந்து வெங்காயத்தை அப்படியே பொடி பண்ணி அப்படியே போடுவாங்க. இஞ்சி போடுவாங்க. நான் இஞ்சிலாம் போடலை. அந்த ஸ்மெல் நம்ம வீட்டில் பிடிக்காது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான நல்ல மொறு அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை 4 உடைச்சி போட்டிருக்கேன். அதோட கூட தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த தடவை உங்கள் வீட்டில் இதை மாதிரி சட்னி தான் வைக்கணும்னு கேட்பாங்க. அவ்வளோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் விரும்பாதவங்க, பச்சை மிளகா போட்டு சாப்பிட முடியாதவங்க மிளகு மட்டும் போட்டு சேர்த்து சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு சளி எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துரும் மிளகு. ஸோ மிளகு போட்டு நிறைய ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி அந்த அடையோடு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான சுவையான அடை வித் கொத்தமல்லி சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.